வேளவனே சண்முகனே அருமுகனே வருக. வேல் கொண்டு மயில் கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் அருளை தருக. நல்லதொரு வாழ்க்கை அமைய ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் அகன்று நல்லதொரு இலக்கை எட்ட நல்லதொரு அருள் தர வேண்டும் முருகா. பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வளமெல்லாம் கிட்டட்டும். வணக்கம். ஒரு பக்தர் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ சாமிஜி, வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க கரவல்லூர் கிராமத்துல இருந்து பேசுறோம் சாமிஜி. சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பிள்ளைக்காக கேட்க போறேன் சாமிஜி. பையன் பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ், என்ன வயசாச்சு? வயசு 1994 பிறந்தான் சாமிஜி. சரிம்மா, 23 வயசாச்சு. சொல்லுங்கம்மா. சரிங்க சாமிஜி. சொல்லுங்க. சரியா அமையல சாமிஜி. என்ன படிச்சாரு? டிப்ளமா படிச்சாரு. சரிம்மா. அவரு என்ன நட்சத்திரம்மா? நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியலைங்க சாமிஜி. ரொம்ப சந்தோஷம். வேலை பார்த்தீங்கன்னா எப்போ அந்த 24 25 கிடைக்காம போகுதோ அது 33 வயசு வரைக்கும் கிடைக்காம இழுத்துட்டு போயிடும். எங்க அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்துக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு நிறத்துல துணி அந்த அரச மரத்துக்கு முதல்ல ஒரு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி வேர்ல இருந்து அதை சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றிட்டு மஞ்சள் பூசி ஒவ்வொரு பொட்டா ஓம் பாச அனுகிரகாய வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லி சிவப்பு நிற ஆடை அந்த மரத்துக்கு கட்டிட்டு ஒரு வாழை இலையில எலுமிச்சம்பழம் சாதம் கும்பம் போல போட்டு அது மேல 2 எலுமிச்சம்பழ தீபம் போட்டு வர சொல்லுங்கம்மா. 3 வாரம் செய்ய சொல்லுங்கம்மா. 3 ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம்மா, ஆமாம்மா, ஆமா. கோதுமையில ஏதாவது பிரசாதம் செய்து அவர் கையால தானம் கொடுக்க சொல்லுங்கம்மா. 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய சொல்லுமா, கிடைச்சிருமா. சரிங்க ஐயா. கோவம் ஜாஸ்தியா இருக்குது ஐயா. யாருக்கு இல்ல கோவம்? இப்பெல்லாம் பசங்களுக்கு அவனுக்கு கோவம் வருது ஐயா. சிங் மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க ஐயா. இணையதளத்துல போய் சிங் மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சமைங்க. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு எது வேணாலும் கொடுங்க. அவருக்கு சாப்பாடு போடும் போது காபி டீ கொடுக்கும் போது அதுலயே குறைஞ்சிரும் கோவம். சரிங்க ஐயா. நல்லதுமா. போன வாரம் நம்ம அடுத்து ஒரு பக்தர் வந்துட்டாரலாம். ஹலோ அம்மா, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? இந்த வத்தலக்குண்டு திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சாமி. சொல்லுங்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி. ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் சாமி. பேசிருக்கியாம்மா? ஆமா. சொல்லுங்கம்மா, என்ன பேசுறீங்கம்மா? அன்னைக்கு பதட்டம்ல அது சொல்லுமா. சரியா வரல அப்படின்னு சொன்னீங்க சாமி. என்ன தெரியல, நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு சொன்னீங்க சாமி. சரிம்மா. சொன்னீங்க. அது செஞ்சேன் சாமி. சரிம்மா. அது செஞ்சு இப்ப 2-3 மாசம் ஆகுது சாமி. சரியா? சரி, சரிம்மா. அது வீடு கட்டினது பிரச்சனையாவே இருக்கு சாமி. எல்லாமே பிரச்சனை. அதாவது அந்த பண பிரச்சனை தான் சாமி. பணம் எதுல பண்ணாலும் என்னமே செய்ய முடியாமல் ஆகாது சாமி. அதான் நீங்க கொடுத்தா வர மாட்டேங்குதா? இல்லை சாமி, கொடுத்தது வராது. எனக்கு நியாயமா வர்றதும் வர மாட்டேங்குது சாமி. நியாயமானா நீங்க ஏதாவது வேலை பாக்குறீங்களா? வேலை பார்த்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சாமி. வீட்டுல பிரச்சனைனாலதான் கொடுத்துட்டேன். அப்ப இதுல கோஆபரேட்டிவ்ல ஒர்க் பண்ணாரு சாமி. சரிம்மா. அவர் கையாடல் பண்ணிட்டு அவங்க ஊர்ல ரைஸ் கட்டிட்டு அவங்க அண்ணன் பண்ணாடி பேர்ல எழுதி கொடுத்துட்டு இறந்துட்டாரு சாமி. சரி, சரிம்மா. அதுக்கப்புறம் அதுல அந்த அவர்னால நிறைய பிரச்சனைகள் சாமி. கோர்ட்டு. நீங்களும் கணவரும் ஒன்னா இருக்கீங்களா? அவர் இறந்துட்டாரு சாமி. எப்போ? இல்ல அது டைரக்டா கேட்க வேணாம் தான். எப்போ ஆச்சுமா அது? அது 2009 சாமி. இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் அது ஆச்சா? அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் சாமி பிரச்சனை. இல்ல தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல பாத்ரூம் டாய்லெட் இருக்காமா? இல்லையா சாமி. முதல்ல இருந்துச்சு சாமி. நான் மாத்தி போட்டுட்டேன். அது எல்லாத்தையுமே மாத்திட்டீங்களா? மாத்தி போட்டுட்டேன். எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? வீடு தப்பு எல்லாம் சொல்லி கேட்டு சரி பண்ணிட்டீங்களா? இல்ல சாமி, அது முதல்ல கிச்சன் அந்த இதுலதான் சாமி, ஈசானியத்துல சாமி. அதை இந்த சைடு நடுவுல இந்த பக்கம் போட சொன்னாங்க சாமி. அப்படி போட்டிருக்கேன் சாமி.
திருப்பியும் நான் சொல்கிறேன், உங்கள விஷயத்தில் நிறைய குழப்பம் இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு முறை நேரில் வாங்கம்மா, எனக்கு மனசுக்கு சரியாக வரலன்னு நான் சொன்னேன்னா? ஆமா சாமி, என்ன எவ்வளவு ட்ரை பண்றேன் இருங்க, சொன்னேன்னா அது சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இழந்தீங்களா? எல்லாமே இழந்துட்டேன் சாமி. இழந்துட்டீங்களா? ஒண்ணுமே இல்லை. எல்லாமே போய், பணம் போய், நகை போய், வழக்கு போய், எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு கையை தூக்கிட்டு அண்ணாதாரவா நிற்கிறீங்களா? ஆமா சாமி. நான் தான் சொல்கிறேனம்மா, அதை எனக்கு இதை நான் உங்கள் கணவருக்கு ஆபத்து இருக்குது, உங்கள் வீட்டுக்கு ஆபத்து இருக்குது, உங்கள் வீடு பிரச்சனை கேஸ் வரப்போகுதுன்னு நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? நீங்க கொஞ்சம் இல்லை அப்பாவை பேசுங்க சாமி. இருங்க நான் இப்போவும் பிரச்சனை சொல்கிறேன், வந்து- இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நேரில் பார்க்கறது தான் நல்லதும்மா. நிறைய விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குமா. சரிங்க சந்தி, நான் எனக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன் சந்தி, என்னால முடியலைங்க சந்தி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிடுங்க, வந்துடுவீங்க. என்ன மந்திரம் சந்தி? ஓம் அஷ்டகீஸ் பாலாம்பிகை புத்திரா அனுகிரக ஸ்வதா, அவ்வளோதான். இதை சொல்லிக்கிட்டே இருங்க போதும். ஓம் இல்லை, அஷ்டகி. ஆமாம், நீங்கள் இணையதளத்தில் வந்துடும் பாருங்க, வந்த மாலை வந்தப்போ இதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தராலும். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சாமி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமி. எதுக்குடா கண்ணு? உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசணுங்க சாமிஜி. சரி, எப்போ பேசுனீங்க? ஒரு 3 மாசம் இருக்குங்க சாமிஜி. சரி, என்னம்மா பேசுனேன்? இந்த மாதிரி குழந்தைக்கு கேட்டுருந்தீங்க சாமிஜி. ம், நீங்க சொன்னீங்க அது இப்போ மாசமா இருக்குங்க சாமிஜி. வெரி குட்ரா கண்ணு. ம், சொல்லுமா. ரொம்ப நன்றிங்க சாமி. நல்லா இருமா, நல்லா இருமா. ம், உங்க நிகழ்ச்சியை பார்த்துதாங்க சாமிஜி அந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு மாறணும். சரிம்மா. மந்திரத்தை சொல்லி நினைச்சு கும்பிட்டேங்க சாமி. சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. நல்லா இருக்கண்ணு, நல்லா இருமா. நல்லபடியாக குழந்தை பிறந்து நல்ல செல்வாக்கூட இருக்கட்டும். நீயும் நல்லா இருமா. இப்போ ஏதாவது சந்தேகம் இருக்காம்மா? எனக்கு பிறக்க குழந்தைக்கும் நீங்க தான் சாமிக்கு பேர் வைக்கணும். அவன் அது பிறக்கும் போதே வந்து கண்டிப்பாக கிடைச்சிருமா, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி சாமி, அதான் நினைச்சிருக்கேன் சாமிக்கு. நீ உறுதியா நம்பிக்கையோட பண்ணும்போது அது கிடைக்காம இருக்காதுமா, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சாமிஜி. இப்போ வீட்டுக்காரர் கேட்கணுங்க சாமிஜி. சொல்லுமா, அவருக்கு என்னம்மா பிரச்சனை? வேலை ஒன்றும் சரியா இருக்குன்னு இருக்கு. அவர் பேர் என்னம்மா? ராமச்சந்திரன். வயசு என்னாச்சுமா அவருக்கு? வயசு 34 ஆகுதுங்க சாமிஜி. அவருக்கு வந்து ராமசுதன் பேர் மாத்திக்கோமா, ராமசுதன். சரிங்க சாமிஜி. ராமச்சந்திரன் வேண்டாம், ராமசுதன் பேரை மாத்தி அவரை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுமா. சரிங்க சாமிஜி. நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு போயிட்டு தினமும் சூரிய உதயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கோதுமை ஒரு பிடி வச்சு ஒரு வாழை இலையில அதுக்கு மேல ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலையில செந்தூரம் தொட்டு ஸ்டீம்னு எழுத சொல்லுமா. அது மேல ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு வர சொல்லுமா. 3 ஞாயிற்றுக்கிழமை செய்ய சொல்லுமா. அதுக்கான வேலை கிடைச்சிரும். அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. அது கிடச்சிரும். இது செஞ்சால் போதும். போன வாரம் நம்ம என்ன ஒரு முடிகிற தருவாயில் ஒரு விஷயத்த சொன்னோம். என்னென்னா, ஒரு மனிதன் அனைத்து காரியங்களில் வெல்லலைனா கூட அதுக்கான தைரியம் மனோதிடத்தோட ஒரு காரியங்களை எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பதற்கு என்பது ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா எல்லாமே பிரச்சனையாலே இருந்துகிட்டு இருக்கான். ஆனால் பொதுவாக ஒரு மனிதன் அனைத்து விஷயங்களிலும் மனதாலையும் சரி, உடலாலையும் சரி, உணர்வுகளாலையும் சரி வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடாது. அது வந்து உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பி விட்டாங்க. ஏன் இல்லை, சித்தாந்தத்தில் எவ்வளவோ இருக்குது, அதுக்கு வழி என்ன சொல்லிட்டாங்கன்றதை கேட்டுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு 3 சக்தி வேணுமா. இந்த 3 சக்தி அவன் பெற்றுட்டான்னா அவன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற முடியும். இந்த 3 சக்திங்கிறது என்ன அப்படின்னா, 1 உற்சாக சக்தி, 2 பிரபு சக்தி, 3 மந்திர சக்தி. இந்த 3ம் கிடைக்க வேண்டும். ஒரு மனிதன் அதை பயிற்சி எடுக்க வேண்டும். எல்லா பயிற்சியும் நம்ம அன்றாடம் உடலை சுத்தம் பண்ண குளிக்கின்றோம், நாம் ஆடைகளை தோய்க்கின்றோம், நாம் எதில் அழுக்குப்படியதோ வீட்டை பெருக்குகின்றோம், சுத்தம் செய்கின்றோம். ஆனால் அனுதினமும்
இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு பயிற்சியை முயற்சி கொள்ள இல்லையே. சரி, யார் சொல்லித்தர இருக்காங்கன்னா அனுபவம் வாய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிப்பது தான் நமக்கு கஷ்டம். அப்போது இந்த உற்சாக சக்தி, பிரபு சக்தி, மந்திர சக்தி, இந்த சக்திகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிலை உண்டு. இந்த 3 சக்தியும் எவன் ஒருவன் சரியாக பயின்று அதன்படி நடக்கின்றானோ அவன் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவான் என்பது உண்மை. இப்போ என்ன பண்ணலாம், உற்சாக சக்தியை பார்க்கலாம். இந்த உற்சாக சக்தி என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக பேசும்போது ஒருத்த மனிதன் உற்சாகமாக இருக்காயா, அவன் ரொம்ப உற்சாகமாக இருக்காயா, அந்த உற்சாகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி உற்சாக சக்தி வேண்டும். இதுக்கு என்ன விஷயம், உற்சாக சக்தி எங்கிருந்து புறப்படுகிறது? மனதிலிருந்து புறப்படுகிறது. ஒரு பலசாலி பல விஷயங்களை வெற்றி பெறுகின்றார். அவனுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய வீரையாம அப்படின்னு சொல்லுவோம். அவரை எந்த வயது வரைக்கும் நம்ம வீரன் சொல்லுவோம், அவர் அந்த துறையில் இருக்கின்ற வரைக்கும் அவருக்கு அந்த புகழ் வீரம்னு இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, முன்னால் ஒரு வீரர் அப்படின்னு தான் வரும். அப்போது ஒரு மனிதன் இன்று ஒரு வீரனாக ஒருவன் இருக்கின்றான், நாளை ஒரு வீரன் வந்து விடுவான். எது நிஜமான வீரம் என்பதை வரையறுக்கப்பட்டிருக்கிறது சித்தாந்தத்தில். என்ன, எவன் ஒருவன் தன் மனதை வெல்லுகின்றானோ அவன்தான் வீரன், அவன்தான் நிஜமான பலசாலி. மனதை வென்றுபவன் தன்னை வென்று விடுவான். இதுதான் உண்மை. மனதை வெல்பவனுக்கு தன்னை வெல்லக்கூடிய சக்தி வந்துடும். அப்போது மனதையும் வென்று தன்னையும் வென்றவன் தான் உண்மையான பலசாலி மனிதன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனதை சுத்தப்படுத்திக்க நாம் என்ன செய்தோம், மனதை பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எந்த பயிற்சி எடுத்தோம்? எதுவுமே எடுக்கிறதில்ல. ஏன்னா திடீர்னு ஒரு பிரச்சனைனா அது பின்னாடி ஓடி போயிடும். ஒரு சித்தர் என்ன பண்ணார், காட்டில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சீடன் கூட போகின்றார். என்னன்னா அவன் போயிட்டே இருக்கும்போது கஸ்தூரி மான்கள் அங்கே நிறைய மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில மான்கள் என்ன செய்கிறது, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சுவாமிஜி, அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன் சார். யாருக்காக கேட்க போகிறோம்மா? எனக்காக தாங்க சார். என்ன வயசாச்சும்மா? 31 சுவாமிஜி. என்ன பேருமா? கயல்விழி செல்வி சுவாமி. கயல்விழியா? கயல்விழி செல்வி சுவாமிஜி. மொத்தம் ஒரே பேரா, கயல்விழி செல்வின்னு? ஆமாங்க சார். என்ன வயசு சொன்னோமா? 31 சுவாமிஜி. சொரு கண்ணு, என்ன பிரச்சனை கண்ணு? குழந்தை இது வரைக்கும் இல்லைங்க சுவாமிஜி. அது எத்தனை வருஷம் ஆச்சும்மா கல்யாணம் ஆகி? மருத்துவர்லாம் என்னம்மா சொன்னாங்க? ஹலோ ஹலோ சுவாமிஜி 2 வருஷம் ஆகுதுங்க சுவாமிஜி. 2 வருஷம் ஆகுதுமா? மருத்துவர்லாம் என்ன சொன்னாங்கம்மா? மருத்துவத்துல வந்து ஏதோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அது சரி பண்ணிட்டாக்கா குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு ஒன்றும் தப்புலாம் சொல்லலையாம்மா? அவங்களுக்கு எதுவும் சொல்லலன்னு சுவாமிஜி. சரிம்மா, உனக்கு அம்மா போட்டது எப்பயாவது இருக்காம்மா? சின்ன வயசுல ஒரு 10 வயசுல போட்டிருக்கீங்க சுவாமி. சரிம்மா, அரிசி சாப்பிட்ற வழக்கம் இருக்காம்மா உனக்கு? சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன் சுவாமிஜி. இப்போ சரி சரி பரவாயில்ல. பிசிஓடி ஒரு பிரச்சனையே இல்லைம்மா. 100 பசங்களை நிற்க வச்சாக்கா கண்டிப்பாக 80 பசங்களுக்கு பிசிஓடி இருக்கும். நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன். அதை ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி. மாதவிடாய் அப்போ உனக்கு வந்து காலில் இருக்கிற பின்னாடி கண்ட சதை இழுத்து பிடிக்குதாம்மா? பிடிக்குதுங்க சுவாமிஜி. அப்படியே துடிச்சு போகிற மாதிரி வலி இருக்கு? ஆமாங்க சுவாமிஜி. அதே மாதிரி அந்த டைமில் மாறலாம் குத்துறது அந்த மாதிரி ஏதாவது வருதாம்மா? 2-3 நாளுக்கு முன்னாடி அப்படி இருக்குங்க சுவாமிஜி. சரிம்மா, இது வந்து 2 பேரும் மருந்து எடுக்கணும். நான் உனக்கு மருந்து சொல்கிறேன். சரிங்க சுவாமி. வேற எந்த வைத்தியம் இல்லை, இது பண்ணாலே உனக்கு சரியாயிடும். அது அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவர் மருந்து சாப்பிடுவாரா? அவங்களா சுவாமிஜி சொன்னா புரிஞ்சுப்பாங்க சுவாமிஜி. புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, சாப்பிட்டாதான் பிரயோஜனம். எனக்கு என்ன இருக்கு, நல்லா இருக்குன்னு அப்படி நினைக்க கூடாது. அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க சுவாமிஜி. உனக்கு வந்து அசோகா அரிஸ்டம்னு ஒரு டானிக்குமா? அசோகா அரிஸ்டம்னு ஒரு டானிக்கு, இது டாபர் கம்பெனி. இது வந்து ஆயுர்வேதிக் மருந்து கடையில் கிடைக்கும்.
அசோகா அரிஷ்டம், அப்படி இல்லைன்னா கூட இணையதளத்தில் வந்துடும் பார்த்துக்கம்மா. அசோகா அரிஷ்டன் ஒரு டானிக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு, மாதவிடாய் அப்போ சாப்பிடாத. லோகாசவம்னு ஒரு டானிக்கு, இதுவும் 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு. இந்த 2 மருந்தையும் 2 மாசத்துக்கு சாப்பிடு. இந்த 2 மாசம், ஆமாம், மாதவிடாய் அப்போ சாப்பிடாத. 2 மாசத்துக்கு இந்த 2 மருந்தையும் சாப்பிட்டு நிறுத்திடு. அதுக்கப்புறம் பிருங்கராசவன் ஒரு டானிக் இருக்கும், அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு. குமரி ஆசவன் ஒரு டானிக்கு, இது காலையில 3 மூடி மாலையில 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து. அஸ்வகந்தா அரிஷ்டன் ஒரு டானிக்கு, இது 3 வேளைக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து. இதை சாப்பிடுமா நீ. அவருக்கு வந்து அஸ்வகந்தா லேக்கியம்னு இருக்கும், அது வாங்கிட்டு 2 கோலி குண்டு அளவு பால்ல 3 வேளைக்கு சாப்பிட சொல்லுமா. யுனானி மாத்திரை அப்பு ஏ ஜிரியான்ட்டு ஒரு மாத்திரை யுனானி மாத்திரை இருக்கும், அந்த மாத்திரை காலைல 2 மத்தியானம் 2 நைட்டு 4. அதாவது படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரையை அவரை சாப்பிட சொல்லுமா. கண்டிப்பா குழந்தை நின்றுடுமா. நல்லது கண்ணு. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க. சுவாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேங்களூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்கணும். என்ன அம்மா பேரு? துரை ராஜகுமாரி. துரை ராஜகுமாரி. என்ன வயசாச்சும்மா? வயசு 57 ஆகுதுங்க எனக்கு. சரிம்மா, வீட்டில் எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்களா? இப்பதாங்க கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கும் நாங்க, ஆண்டவன் அருளால, முருகன் அருளால. வெரி குட் வெரி குட். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே பிரச்சனையா இருந்துச்சா? ஆமாங்க, ஒரே பிரச்சனை தாங்க, நிம்மதி இல்ல. இப்பதான் கொஞ்சம் ஆண்டவன் அருளால தாங்க நிம்மதியா இருக்கு. இப்ப இது இன்னொன்னு ஏவல் எல்லாம் விடுறாங்க. அதுக்கு இவ்வளவு வருஷம் எனக்கு தெரியாது போச்சு. இந்த வயசுலதான் எனக்கு இப்பதான் தெரியுது இப்படி எல்லாம் இருக்குதுன்னு. அப்படியா? ஏவல் இதெல்லாம் எப்படிப்பா, எப்படி சொல்றீங்க ஏவல் விட்டாங்கன்னு? அது என்னமோ என்ன பார்த்து எல்லாம் சிரிக்குன்னு எனக்கே புரியல அப்ப என்னன்னு. அப்புறம் தான் புரிஞ்சது. என்னென்னமோ கலங்கப்படுத்தி என்னை பத்தி என்னென்னமோ ஏவல் விட்டு எல்லாரும் அவங்க வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுது. எனக்கு இதெல்லாம் இவ்வளவு வருஷங்கள் நான் இதெல்லாம் தெரியாது. எனக்கு இவ்வளவு வயசு இல்லம்மா. ஏவல் விடுறதுக்கு என்ன காரணம்? யாருக்காவது விரோதம் இருக்கா? ஆமாங்க, எவ்வளவு எதிரிங்க எனக்கு. வீண் நான் கர்நாடகால இருக்கேன், மங்களூர்ல. சரி. அவங்க பாஷை அவங்க வேற ஒரு நாட்டுக்காரங்கன்ட்டு அவங்களுக்கு என் மேல பொறாம போச்சிருப்பு. இதுதான் நம்ம எங்க இருக்குது நம்மளுக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கூட அப்படி இருக்க பொறாம போச்சிருப்பு இப்படி எல்லாம் இருக்குதுன்றது எனக்கு இப்பதான் தெரியுதுங்க. நம் வீட்டுல பக்தி சக்தியோட பூஜை பண்றேன் நானு. சரி சரி சரி. ஆனா இது மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு ஏவல் விடுறது இதெல்லாம் எனக்கு இப்பதான் வயசுல இவ்வளவு வயசுக்கு அப்புறம் சரி. அது வந்து மந்திர தந்திர எந்திரம் பில்லி சூன்யம் ஏவல் எதுனா இருக்கட்டும், யோக பஞ்சாட்சரம்ட்டு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. அந்த பெட்டகத்தை வாங்கி அந்த முருகனை வச்சு அந்த தகுடை வச்சு அந்த புல்லாங்குழல மாட்டி நீங்க பூஜை பண்ணி $1 இருக்கும், அதை போட்டுக்குங்க. சரிங்க. எந்த ஏவலும் கிட்ட வராது. உண்மையா இத சொல்றமா, உண்மையான ஏவல் கிட்ட வராது. யார் செஞ்சாலும் வராது. சரிங்க. ஆனா மனசுக்குள்ள ஏவல் இருந்தா சரியாவாது. அது மட்டும் பாத்துக்கோங்க. உண்மையான ஏவல் எவனாலையும் செய்ய முடியாது, அது கிட்ட வராது. மனசுக்குள்ள ஏவல்னு அப்படியே போயிருந்தீங்கன்னா அது சரியாவாது. அது போன் பண்ணி கேளுங்க, எவ்வளவு என்னன்னு அதை பத்தி சொல்லுவாங்க. சரிங்க. சரி, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், சொல்லுமா, எங்க இருந்து பேசுறீங்க? ஜோஹர்ல இருந்து பேசுறேன் சார். மலேசியால இருந்து பேசுறேன். ஓ வணக்கம். மலேசியால இருந்து பேசுறேன் சுவாமிஜி. சரி சரி சரி. என்ன பேரு? மலேசியா, ஜோஹர்ல இருந்து. என் பேர் சரவணன் முனியாண்டி. ஓகே. என்ன வயசாச்சு? வயசு 49 ஆகுது சாமி. சொல்லுங்க சரவணன். உங்களோட பேசுறது பாக்கியங்க, நான் பாக்கியமாக்குறது. இடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப வியாபாரத்துல முழுமூச்சா வந்தேன். ஆனா ரொம்ப தடுங்கள், ரொம்ப பிரச்சனை. பாருங்க, 37 வயசு சாமி கிட்ட பேசி. ஓகே, 37 வயசு வரைக்கும் நல்லா இருந்தத நீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல இருந்து கெட்டு போயிருக்கோம் இந்த 8 வருஷமா. இந்த 8 வருஷத்துல இந்த 5 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கும்.
எல்லாமே போய் லாக் ஆயிடும். ஏன் ஆனதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? சொல்லுங்க சாமி. அப்போ புரியுதுங்க. இது என்ன விஷயம்னா, இது கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று நீங்கள் இருக்கிற இடம், ரெண்டாவது கிரகம், இது எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இதை என்ன பண்ணணும்னா நம்ம சரிப்படுத்துறதுக்கு இப்போதைக்கு நான் மந்திரம் மட்டும் சொல்கிறேன். ஆனால் அது பத்தாது. நீங்கள் முடிஞ்சால் நேர்லையோ இல்லாது ஃபோனில் நீங்கள் தொலைபேசியில் கேட்டிங்கன்னா, ஃபோனில் நம்ம டீட்டெயிலாக பேசுறது, விரிவாக பேசுறதுக்கு அவங்களே சொல்லுவாங்க என்னன்னு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் எப்பவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல, நான் பேசுறதுக்கும் உங்களுக்கும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் வரும். நம்ம விட்டு விட்டு தான் பேச முடியும். அதனால் நீங்கள் பொறுமையாக நான் உங்களை அனலைசிஸ் சொல்லணும். கீழே வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங்க்கு சொல்லுவாங்க என்னன்னு, அதில் பேசிடுவோம் நம்ம. நல்லது நல்லது. எப்பவுமே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியதில் என்னென்னா, நான் பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் இடையில் ஒரு 2 நிமிஷம் பிரச்சனை இருக்கும் எப்பவுமே. ஒரு சில நேரத்தில் ரொம்ப நேரம் கூட ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறத அவங்களுக்கு போய் கேட்டு அவங்க திருப்பி எனக்கு பேசுகிறதுக்குள்ளே ரொம்ப காலத்தை எடுத்துக்கும். அப்போது இந்த மனதிடம் பலசாலி நம்ம பேசியிருந்தோம், உற்சாக சக்தி. இந்த உற்சாக சக்தினா ஒருத்தன் மானு காட்டில் போயிட்டு குருநாதர் காமிச்சார். அந்த காட்டில் பார்த்தோன்னா கஸ்தூரி மான்கள் எல்லாம் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ மேயும் போது சீடன் ஒரு சில மான்கள் என்ன பண்ணுது, அது மோப்பம் பிடிச்சி சுற்றி வருது. திருப்பி மோப்பம் பிடிக்குது, திருப்பி சுற்றி வருது, திருப்பி மோப்பம் பிடிக்குது. இப்படி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. சீடன் கேட்டான், என்ன சாமி இது, அந்த மனுஷனை போல பாது அப்படின்ற. என்ன சாமி மனுஷனை போல இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை. யாருக்காக கேட்க போகிறீங்க? என் வீட்டுக்காரருக்காக. அவர் பேர் என்னம்மா? சிவபிரகாஷ். நான் தம்பி மாதிரியே சொல்கிறேம்மா. வீட்டுக்காருக்காக அவர் பேர் சிவபிரகாஷ். என்ன வயசுமா அவருக்கு? அவருக்கு 29. என்ன கண்டு பண்ணுறார்? ஒன்றும் பண்ணலாதான் பிரச்சனை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சாமிஜி. 4 வாட்டி வேலை மாறிட்டாரு. வேலை எதுவுமே செட் ஆகலை. பிஸ்னஸ் பண்ணுற நகை கேட்டாரா? இல்லை, அதெல்லாம் எதுவும் கேட்கல. கொடுத்துறாத. 33 தான் அவருக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். 1. 2வது, ஒரே மனசோட அவர் இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் குழம்பிடுவார். அதை சொல்லி காமிச்சா கோவப்படுவார். சரிங்க சாமிஜி. இது சரிங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை. கோவமே பட மாட்டாரா? ஏன்ட்ட கோவப்பட மாட்டாரு, வெளியே தான் கோவப்படுவாரு. கோவப்படுவாரா இல்லையா? வெளில கோவப்படுறதுனால தானே வேலை போகுது. அதானே உண்மை. ஆமா. ஒரு இடத்துல போய் கோவப்பட்டா யார் வேலை? இவருக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்க ஆள் இல்லையே. சரி, போகட்டும். அவர் பேர் என்ன சொன்னீங்க? சிவபிரகாஷ்னு சொன்னேன். அந்த சிவபிரகாசன்னு மாத்திக்க சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. இவருக்கு அம்மா அத்தம்மா நெய்வேலி NLCல ஒர்க் பண்றாங்க. அவங்களோட லேண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை இவருக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறோம். நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். இப்போதான் சொன்னேன்ல, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவரை முதல்ல பிரகாசன்னு பேர் மாற்ற சொல்லு. 1. 2வது, அதே கிடைக்குமா அப்படிங்கிறது உறுதியாக கிடைத்து விடும் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு சின்ன சிக்கல் இருக்கு. அது 2த்தையும் சரி பண்ணுங்க, நல்ல வேலை கிடைச்சிரும். அவ்வளோதான். அது அதே வேலை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அவங்க அப்பா தாத்தா வகையில திதிகளை சரியா கொடுக்காததும், முன்னோர்கள் வழியில பாம்பு அடிக்கிறதும், இந்த மாதிரி சாபங்கள் இருக்கு. புரியுறதா? அதனால அவர் என்ன பண்ண சொல்லு, 2 பௌர்ணமிக்கு திருப்பதி போக சொல்லுமா. பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி. பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதியை போய் தரிசனம் பண்ணணும். சரிங்க சாமிஜி. முருகப்பெருமான் கோயில்ல 9 வாரம் செவ்வாய்க்கிழமை இதை கரெக்டா செய்தாருன்னா நல்ல நிலைமைக்கு வர முடியும். சரிங்க சாமிஜி. செவ்வாய்க்கிழமை 9 வாரம் 6 நெய் தீபம் போட்டுட்டு, ஒரு நெய் தீபத்தை பெருசா கையில பெரிய தீபமா வாங்கி கையில பிடிச்சி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி
ஒரே ஒரு முறை அடிப்பிரதட்சணமா ஓம் சரவண பவாய பாசாய இரிம், ஓம் சரவண பவாய பாசாய இரிம்னு சொல்லி ஒரு முறை அடிப்பிரதட்சணமா வந்து அந்த 6 விளக்கு முன்னாடி வச்சிடணும். அது வாரம் 9 வாரம் ஆமா வாமா அது மாதிரி வாரம் போடணும். ஒவ்வொரு வாரமும் செவ்வளரி பூ மாலை சாமிக்கு கொடுக்கணும். ஓகே சாமிஜி. ஒவ்வொரு வாரமும் புளியோதரை ஏதாவது ஒரு பிரசாதம் படைச்சு இவர் கையால கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வரணும். அது அவர்தான் பண்ணணுமா நானும் பண்ணலாமா? நீ பண்ண அவருக்கு எப்படி வேலை கிடைக்கும்? சரி. அவரை பண்ண வைமா, அதான் புட்சல்தணும். சரிங்க. நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தரெல்லாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர்ல இருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்கு தாங்க சாமிஜி. சரிம்மா, என்ன நான் ரொம்ப பேருமா? நாள் இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமிஜி. எனக்கு வந்து வயசு 34 வயசு ஆகுது சாமிஜி. இப்பதான் 34 வயசு பிறந்திருக்கு. அழாதம்மா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. எதுக்கு அழுவுற சொல்லுமா. இருந்தாலும் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நிறைய சாமிஜி. என்னோட வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் நிறைய புரியுது. தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டேன் சாமிஜி. புரியுதுமா. என்ன பேர் சொன்னம்மா? எனக்கு ராமலட்சுமி சாமிஜி. சரிம்மா சொல்லுமா. இப்பதான் நான் சொல்றேன் பாருங்க, இந்த லட்சுமின்லாம் பேர் வைக்காதீங்க. இந்த ப்ரோகிராம்ல கூட வாழ்க்கை நல்லா இருக்காது. எதுல போனாலும் பிரச்சனை. அன்பு என்பதை பெற முடியாது. வீணான பெற முடியாது. அன்பு என்பதை பெற முடியாது. நல்லதை செய்து கெட்ட பேர் எடுத்துக்குவேன். அந்த கெட்ட பேரை மறைக்கிறதுக்கு எவ்வளவோ போராட வேண்டி இருக்கும். ஆமா, ரொம்ப போராட வேண்டி இருக்கும். வாழ்க்கையும் கெட்டு போயிடுமா. ஆமாமா. பேரை சொல்லி கூப்பிடுறது வந்து என்னோட சர்டிபிகேட் இந்த மாதிரி தாங்க சாமிஜி ராமலட்சுமின்னு இருக்குது. கூப்பிடுறது வந்து கோகிலான்னு கூப்பிடுறாங்க. நீ என்ன கையெழுத்து போடுறியோ அதுதான்மா பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை. அது போடக்கூடாதுமா. அதுதான் பிரச்சனை. என்ன நட்சத்திரமா நீ? அவிட்ட நட்சத்திரம் சாமிஜி. பாருங்க, அதுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாம அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால அத மாத்திக்கமா. அப்ப என்ன பேர் சாமிஜி மாத்திக்கலாம்? குகப்பிரியான்னு வச்சுக்கோமா. குகப்பிரியா. ஆமா, குகப்பிரியா. அத 48 முறை 48 நாள் எழுதுமா. அதுக்கப்புறம் வந்து கிருதர்ஷனா. ஒண்ணு அது வச்சுக்கோ, இல்ல இது வச்சுக்கோ. 21 நாள் 2 பேரும் ஒரு பேரு 21 நாள் 48 முறை எழுதுமா. அடுத்த பேரு கிருதர்ஷனான்ற பேரு 21 நாள் 48 முறை எழுதுமா. ஒண்ணு. ரெண்டாவதுமா, எப்பயாச்சும் உனக்கு சேலை தீ பிடிச்சுதாமா முந்தானி? சேலை தீ பிடிச்சது மாதிரி இல்லைங்களே சாமிஜி. நல்ல ஞாபகம் இருக்காமா? அல்லது ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சேலை ஏதாவது தொலைஞ்சு போனது, காணாம போனது, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கு? ஆமா, அந்த மாதிரி சிகப்பு கலர் சேலை தீ பிடிச்சிருக்கு சாமி. சிகப்பு கலர் சேலை தீ பிடிச்சிருக்கு. கங்கு பட்டு இதா இருந்தது. இல்ல, எனக்கு ஓட்ட ஓட்டையா இருந்தது. எனக்கு தெரியுமா. அது நான் தான் சொல்றேன். சிலது வந்து இல்லன்னா நான் கம்முன்னு விட்டுறது இப்பெல்லாம். ஏன்னா நான் அதை போய் கொடாஞ்சேன்னா அது ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுக்க முடியாத போயிடுது. இருந்தது சிகப்பு கலர்னு ஒண்ணுதான் டக்குன்னு ஞாபகம். சிகப்பு கலர் சேலை தீ பிடிச்சிருந்தது சாமி. உங்க அப்பா வகையில பெண்களால சாபம் இருக்கு, புரியுதா? இதுக்கு வந்து யோனி கர்மம்னு பேரு. உங்க வீட்டுல எந்த பெண்களா இருந்தாலும் கணவன் ஒரு வாழ்க்கை அமைந்ததுன்னா அன்னில இருந்தே பிரச்சனையை கொடுத்துரும். இது வந்து பெரிய பொல்லாத சாபம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாட்டு மருந்து கடைக்கு போமா. குங்குளியம் வாங்கிக்கணும். குங்குளியம் இல்லனா கூட இணையதளத்துல வந்துருமா, பாத்துக்குங்க. குங்குளியம், வெண்கடுகு, வால்மிளகு, வெண்கடுகு, வால்மிளகு. அப்புறம் வந்து கார்போக அரிசி. ரோஜா முக்கு. ஆமா, இது 5த்தையும் நல்லா பொடி பண்ணிக்கோமா. ரோஜா முக்கு. சரிங்க சாமி. பொடி பண்ணிட்டு ஒரு 5 அகில் எடுத்துக்கமா. 5 அகுலா சாமி? ஆமா, அகில் எடுத்துட்டு அம்மன் கோயிலுக்கு போமா.
அம்மன் கோயிலுக்கு போகணும். ஆ. காளிகாம்பாள் இருந்தா நல்லது. காளிகாம்பாள் இருந்தா நல்லது. பத்ரகாளியா இருந்தா நல்லது. அப்படி ரெண்டும் கிடைக்கலன்னா பக்கத்துல உள்ள விஷ்ணு துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாவது இருந்தா என்ன பண்ணும், பச்சரிசி மாவுல அது ஒரு சதுரமா ஒரு பச்சரிசி மாவை பரப்பிக்கணும். அதுல இந்த பொடி இருக்கு இல்லையா, அதை அந்த அகலூர்ல போட்டு நெய் போட்டு தீபம் போடணும். இந்த பொடி அந்த விளக்குள்ளேயே போட்டுருங்க. ஆமா, சும்மா ஒரு சிட்டிகை போட்டுட்டு வரணும். 5 தீபம். அந்த அந்த பொடியை போடும் பொழுது சர்வ கர்ம நிவாரண மஸ்து அப்படின்னு முதல் தீபத்துல போட்டுடணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாள்ல ஸ்ரீம் வசி ஸ்ரீம் வசி ஸ்ரீம் வசி ஸ்ரீம் வசி ஸ்வாஹா அப்படின்னு 4த்துலயும் சொல்லிட்டு போடணும். இது இணையதளத்துல வருமா சாமி? வந்துரும் தாராளமா பாத்துக்கலாம். இத போட்டுட்டுமா வட்ட நிறத்துல பிரசாதம் செய்யணும். செய்துட்டு உன் கையால சந்தனம் அரைச்சு இல்லைன்னா மஞ்சளை அரைச்சு அந்த கொடுத்து ஒரு கட்டி மாதிரி ஆக்கி அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு இந்த தீபத்தை போட்டுவாமா. வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யுமா. கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமையானா 8 நெய் தீபம் போட்டு சாம்பார் சாதம் செய்து அலரிப்பூ மாலை எடுத்து தொடுத்து நாட்டு இது கடையில அந்த அஷ்டோத்திர புக்கு கிடைக்கும். அந்த புக்கு வாங்கி 108 அஷ்டோத்திரம் படிச்சுட்டு வாமா. இது 8 ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டு வாமா. இதுவே உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குமா. இதுல இருந்து கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு என்ன பாத்துருமா. அதான் சாமி, நான் இப்ப எனக்கு உங்களை பார்க்க வரணும்னு இதா இருக்குன்னா என்னோட குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. பார்க்க முடியல கண்ணு. அதுக்குத்தான் இந்த வழிபாட சொல்லியிருக்கேன். இதை செய்துட்டு வாங்க. சரிங்க சாமி. நல்லது. இதுல எல்லாத்துக்குமே விமோச்சனம் இருக்கு. கரெக்டா செய்யுமா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி சூனியம் பேய் பிசாசு தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. ஊரை பக்கத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. வணக்கம். யாருக்காக கேட்க போறீங்க? என் வீட்டுக்கார இளங்கோவன் சாமிஜி பேரு. சரி சரிம்மா. என்ன வயசாச்சு? 51 வயசாச்சு. சரிம்மா. இதுலயும் அந்த முன்னேற்றமும் இல்லைங்க. கடன் எவ்வளவு வச்சிருக்காரு? கடன் தான் நிறைய தீரவே மாட்டேங்குது சாமிஜி. அதுதான் ஏன் கடன் ஆச்சு? பார்த்தா அது முடியல எங்களால. வந்துட முடியும் கூடிய சீக்கிரம் முடியும். எதனால கடன் ஆனாரு? கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தோம். அதாட்டும் கடன் வந்துச்சு. திரும்பவும் கேட்டரிங் தான் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வர்ற மாதிரி இருக்கு. திரும்ப கடன் வந்துகிட்டே இருக்கு. சரி, அவங்க அம்மா நல்லா இருக்காங்களா? இல்லைங்க சாமிஜி, அப்பா இருக்காங்க, அம்மா இல்ல சொல்றேன். அதுக்கு தான் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். எவ்வளவு நாள் ஆகுது அவங்க அம்மா இறந்துங்களா? 10 வருஷம் ஆச்சுங்க சாமிஜி. பாருங்க,
ஹோட்டல் துறையில ஏற்கனவே ஒரு முறை அனுபவப்பட்டு கேட்டரிங்ல பிரச்சனைல மாட்டிக்கினீங்களா? ஆமா ஆமா சாமிஜி. அதே எப்படி சரியா வரும்னு இன்னொன்று அதிலே செய்றீங்க நீங்க? வேற எதுவுமே செய்ய முடியலீங்களே. நம்ம முயற்சிக்கணும். ஏன்னா நீங்க ஹோட்டல் துறை நல்லா இருந்தால் தாய்க்கு பிரச்சனை வராது. புரியுதா? இதுல பாருங்க, அவரு காலையில ஒரு மனசோட போனாருன்னா சாயந்தரம் ஒரு மனசோட வருவாரு. ஆமா சாமிஜி. அவங்க தான் நேரா பேசணும்னு உங்கள்ட்ட பார்த்தாங்க, முடியலைங்க சாமிஜி. இல்லம்மா, அது கொஞ்சம் குழப்பம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு சரிங்க சாமி. அது இதனால வெக்ஸ் ஆகி போய் என்ன செய்யுதுன்னு அவருக்கு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. ஆமா ஆமாங்க சாமிஜி. இது கடன் மேல கடன் போச்சு, நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சோம், அப்போ கூட எதுலயுமே ஈடேற முடியல, பிரச்சனையாவே இருக்குது. ஆமா சாமிஜி. ரெண்டாவது வந்து இது வீடு வந்து சொந்த வீடா? சொந்த வீடுங்க. வீடு அடுத்தவங்க குடியிருந்து வித்தாங்க, இதான் நாங்க வாங்கணும் சாமிஜி. அந்த வீடு மொத்தத்துல சொல்றது சரியில்லை. சரிங்க சாமிஜி. அந்த வீடை யாரையாவது வச்சு பார்த்து முதல்ல அதை கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, அந்த வாசப்படி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இருக்குங்க சாமிஜி. அந்த இடத்துல எப்பவுமே பொறப்பொறையா போய் பூச வேண்டியது வருதா? அது ஒன்றும் தெரியலீங்களா சாமிஜி. அது மாதிரி சிமெண்ட் நாங்க தான் வாங்கி, ஏற்கனவே செப்டி இருந்துச்சு ஈசானி முலையில, நாங்க வாங்கிட்டு செப்டி எடுத்துட்டு போர்ட்டிகை மாதிரி போட்டுருவோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் அந்த இடத்துல காரை வந்து வெடிப்பெடிப்பா விடுதான்னு கேக்குறேன். வெடிப்புலாம் இருக்குங்க சாமிஜி. இல்லையா? இருக்குங்களா? அதனாலதான் சொல்றேன், அந்த மனையே வந்து பிரச்சனையா இருக்கு, அதை கரெக்டா பாத்துக்குங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஹோட்டல் தொழில மெல்ல மாத்துறதுக்கு பாருங்க. 2. மூணாவது, இது அவருக்கு நான் சொல்றத கரெக்டா செய்யுங்க. பச்சையம்மன் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5 புதன்கிழமை போயிட்டு வெண்பொங்கல் பைத்தம்பருப்பு பாயாசம் செய்து ஒரு வாழை இலைய வச்சு அதுல பச்சை பயிரை பரப்பி அதுல 5 நெய் தீபம் அவர் போடணும். ஒரு 5 ஏலக்காய் அல்லது ஒரு ஏலக்காய் ஒவ்வொரு தீபத்திலையும் போடணும். 5 வாரம் இந்த மாதிரி செய்து அவர் கையால பிரசாதம் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. 2 பௌர்ணமிக்கு திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அனுதினமும் ஒத்தை செம்பருத்தி பூ கையில வச்சு முருகப்பெருமானுடைய பாதத்துல ஓம் சரவண பவாய ஹிரீம் வசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போக சொல்லுங்க. இத சரியா செய்தா இந்த தொழிலே கூட மேன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வேற நல்ல ஒரு தொழிலுக்கு எடுத்துட்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத செய்து பயனடைங்க. நல்லது. நாய்க்கெல்லாம் ஜோசியம் சொல்லணுமா? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ சாமிஜி. சொல்லுங்கம்மா. அதே நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. அபினவ். பெங்களூர். சரிங்கம்மா, என்ன பேருமா? ஏ குமார்ன்ட்டுப்பா. எஸ் குமாரா? ஏ குமார். யாரு? சரி சரி. என்ன வயசாச்சுங்க? 40 வயசாச்சுப்பா. சரி, அதாவது என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான பேரும் வராது. அதேப்பா. வருமானமும் வராது. ஒரு 10 ரூபாய் கூட இல்ல சொல்றேம்மா, வராது. எதுவுமே இருக்காது. அதாவது நல்ல திறமை இருந்தும் அந்த திறமைக்கான வருமானத்தை இதுவரைக்கும் அவர் சம்பாரிச்சு இருக்க மாட்டாரு. ஹவுதாப்பா. இது எதுலையுமே தேவையில்லாம பிரச்சனை கொடுத்துட்டே இருப்ப. நீங்க வீட்டுல இருந்தா கூட 2 பேருக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டை வந்துடும். எல்லாம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ. இல்ல, நான் சொல்றேன். அதே மாதிரி என்னதான் சொத்துகள் இருந்தாலும் எதையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. இது எல்லாமே தொல்லை பிடிச்ச ஒரு விஷயமா. குமார்னு பேர் வேண்டாமா. அது இருக்கிற வரைக்கும் அவர் அப்படியேதாம்மா போயிட்டு இருக்கணும். மாற்றம் இருக்கவே இருக்காது. அவரது என்ன நட்சத்திரம் தெரியுமா? நட்சத்திரம் தெரியுமா? கும்பராசின்ட்டு. அவிட்ட நட்சத்திரமா, பூரட்டாதி நட்சத்திரமா, சதய நட்சத்திரமா? ಅದೇ ನಕ್ಷತ್ರ ಎಲ್ಲ ಅಷ್ಟೊಂದು ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. ಅದೇ ಕುಂಭರಾಶಿ ಅಂತ ರಾಶಿ ಮಾತ್ರ ಗೊತ್ತಪ್ಪ. ಓ ಸರಿ சரி சரிம்மா. அது வந்து நட்சத்திரம் தெரிஞ்சா நல்லது. பரவாயில்லம்மா. சாந்த அரசன் வச்சுக்க சொல்லுமா. ಏನಪ್ಪ? சாந்த அரசன். ಶಾಂತ ಅರಸನ್. ஆமா. இல்ல சாந்த அரசன் SHA போடணும். பரவாயில்ல. நீங்க அதை முதல்ல 48 நாள் 48 முறை எழுதிட்டு கெசட்ல வக்கீல்கிட்ட கொடுத்து மாத்திக்க சொல்லுங்க. ஆமா ஆமாம், கண்டிப்பா பேர் மாத்தணும். இல்லைன்னா அந்த நல்ல நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வீட்லயே பித்ரு சாபம் நிறைய இருக்குமா.
இந்த தவசம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது சொல்லுவோம்ல, ஆமாப்பா. அது வந்து இல்லாம இருக்கு இதுல, வழி வழியா முன்னோர்கள் வழியில. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், முடிஞ்சா ஒரு பசுவும் கன்றும் ஒரு நல்ல சிவன் கோயிலுக்கு, அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல அங்க அபிஷேகங்கள் செய்து 2 பேர் கையாலையும் தானம் கொடுத்துட்டு வரணும். சிவன் கோயிலுக்காப்பா? சிவன் கோயிலுக்கு தானம் கொடுக்கணும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணணும், தினமும் சூரியனை பார்த்து காயத்ரி மந்திரம் 3 முறை சொல்லிட்டு அவரை வழிபட்டுட்டு போ சொல்லுங்க. அவர் இல்லப்பா, முன்னாடி எல்லாம் சாமி கூட சனிக்கிழமான சனீஸ்வரன் கோயிலுக்கு போறோம். இப்ப எந்த கோயிலுக்குமே போறது கிடையாது. நான் சொல்றேன் இல்ல, அது தெரியுது. அது சிங்னு ஒரு மந்திரம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மந்திரம் என்னோட இணையதளத்துல வரும். அந்த மந்திரத்தை எடுத்து நீங்க சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சமைங்க. அவருக்கு காஃபி டீ கொடுக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. முதல்ல அவரை பேரை மாற்றி எழுத வச்சிங்கனாலே அவருக்கு எனர்ஜி, முற்போக்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். சாந்த அரசன். ஆமா, சாந்த அரசன் இல்ல சாந்தப்பா அப்படி கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதை மாற்றி வச்சுக்கோங்க. இதை செய்து பயனடைங்க. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ, சொல்லுங்க சாமி. எங்க இருந்து பேசுறீங்க? மங்கலம் சாமி. யாருக்கா கேட்க போற கண்ணு? சாமி, என் குடும்பத்துல தான் சாமி ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி. எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனை தான்மா. யாருக்காக? பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லு கண்ணு. பேரு, என் பேரு இசக்கியம்மா. இசக்கியம்மா. வீட்டுக்கார் பேரு வனராஜ். என்ன ராஜி? வனராஜ். வனராஜா? ஆமா சார். ஆமா. தனராஜா வனராஜா? வனராஜ். தனராஜ். சரிம்மா, என்னம்மா பண்றாரு அவரு? அவரு ஃபாரஸ்ட்ல வேலை பார்க்கறாரு. ஃபாரஸ்ட்ல வேலை பார்க்கறாரு. சரிம்மா, என்ன பிரச்சனை வருது? குடும்பம் எனக்கு தான் சாமி. குடும்பத்துல ரொம்ப குடும்பத்துல கவனிக்க மாட்டேங்காரு. இல்ல, என்ன உனக்கு பிரச்சனை வருது? எனக்கு வந்து குடும்பத்துல நல்லா கவனிக்க மாட்டாங்காரு சாமி. நீ வந்து பழக மாட்டேங்கிறியா? அப்படிலாம் சாமி. சரி, என்ன சொல்ல வர எனக்கு புரியலம்மா, கரெக்டா சொல்லு. ஹலோ, குடும்பத்துல சொல்லுமா. குடும்பத்துல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. குடும்பத்தை நல்லா கவனிக்க மாட்டேங்காரு. சம்பளம் வாங்கி அவரு கவனிக்க மாட்டேங்கிறாரா? ஆமா சாமி. ஓகேம்மா, அதான் நான் எனக்கு புரியல நீ பேசுறது. பாரு, இது என்னன்னா அவர் பேர் என்ன சொன்ன? வனராஜ் சாமி. தனராஜ்ன்றது உன் பேர் என்ன சொன்ன? வனராஜ். என் பேர் இசக்கியம்மா சாமி. சரிம்மா, இது என்ன தெரியுமா, அடிப்படையில இருந்து நிறைய பிரச்சனை இருக்கு, புரியுதா? சரி சாமி. இது என்னன்னா, பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, எல்லாமே தொல்லையா தான் இருக்கும், எல்லாமே சிக்கலா தான் இருக்கும், எல்லாமே நிம்மதி கெட்டு போகும். ஆமா சாமி. இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சமாச்சாரம் இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, நீ எப்பயாவது வீட்டில் அந்த வீட்டாண்ட நீ இருக்கிறச்ச ஆமை ஏதாவது உள்ள வந்துட்டு வெளில போச்சா? இல்லையா சாமி. தெரியுமா உனக்கு? தெரியலையா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பப்போ உனக்கு கெட்ட கனவு வருதா? ஆமா சாமி, வருது. அந்த கனவுல யானை நிறைய வருதா? யானை அவ்வளவா தெரியலையா? சரிம்மா, பாம்பு துரத்துறது? அப்படி இல்ல சாமி. ஏதாவது ஒரு கனவு சொல்ல. ஒரு கனவு மறந்துட்டியா? மறந்துட்டேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். கெட்ட கனவு வருது, ஆனா மறந்து போயிடுது. சரி, நீ என்ன பண்ணு, 48 நாள் ஒரு கோயிலை பார்த்து வச்சுக்க. மாதவிடாயை தவிர்த்து அம்மன் கோயிலா இருக்கட்டும். சரி சாமி. அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் 3 நெய் தீபம் போடு. வாழைத்தண்டு திரி இல்ல தாமரைத்தண்டு திரியில போடு. போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த அபிஷேகம் பண்ணி வர தண்ணியை புடிச்சிட்டு வந்து டெய்லி அதுல வந்து உடம்பு குளிச்சுட்டு 48 நாள் இந்த மாதிரி வழிபட்டு வந்து 48வது நாள் அந்த கோயில்ல ஒரு அபிஷேகம் பண்ணி உன் கையால 3 சுமங்கலிக்கு தான கொடுமா.
சரி சாமி. இதை நீ முதல்ல செய். அப்புறம் அந்த சிங் மந்திரத்தை, நான் சொன்ன மந்திரத்தை அவருக்கு வந்து பார்க்கும் பொழுதோ பேசும் பொழுதோ அவர் வந்துட்டாலோ சமைச்சு அந்த மந்திரத்தை சொல்லி பயனடைஞ்சுக்கோமா. சரி சாமி. நல்லது கண்ணு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த உற்சாகத்துல கஸ்தூரி மான் பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மேய்ஞ்சிக்கிட்டே போகுது. சீடன் கேட்குறான் குருவை பார்த்து, குருநாதா இது என்ன அந்த மான் எல்லாம் வித்தியாசமாக ஒரு சில மான் இப்படி போதேன்னு. அவர் சொன்னார்ல மனிதனை போலடான்னு. அப்போ கேட்குறான் சீடன், என்ன சுவாமி மனிதனை போல சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ சொல்கிறார், கஸ்தூரியினுடைய மானிடத்திலே கஸ்தூரி இருக்கிறது, அது மிகப்பெரிய வாசமாக இருக்கும், நல்ல வாடை கொடுக்கும். அதன் உடம்பிலே இருக்கின்ற அந்த வாடை அதற்கு தெரியவில்லை, அது வெளியிலே எங்கிருந்தோ வருகிறது என்பது அது மோப்பம் முடிச்சிக்கிட்டு இருக்கு. இதான் உண்மை. ஒவ்வொரு மனிதனும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய மனோதிடமும் உற்சாக சக்தியும் இருக்கிறது. ஆனால் அவன் அதை உணரவில்லை. உணராததினால் வெளியில் தேடி கொண்டிருக்கிறான். அதனால என்ன சொல்றான், அது எல்லாம் எப்பவுமே எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கு வழியை தேடுறான். ஆனால் பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிற சக்தி அவன் உணரவில்லை. இதை தான் சொன்ன, மனோ பயிற்சி வேணும், மனோதிடம் வேணும். உண்மையான பலசாலி என்பவன் யார்? தன் மனதை வெல்கின்றவன் தான். அப்போ கஸ்தூரிக்கு இருக்கிற அந்த வாடம் அந்த மானுக்கு தெரியாத நாள் வாசத்தை வெளியில் தேடி மோப்பம் பிடித்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்னவென்பதை அவன் இன்னும் உணராமலே இருக்கிறான். மனித மூளை என்பது, அறிவு என்பது எல்லாருக்கும் உட்பட்டது தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லாருக்கும் உட்பட்ட அந்த அறிவு, ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் நடுநிலையில் இருக்கிறார், ஒருவர் படுபாதாளத்தில் இருக்கிறார், ஒருத்தர் எதிலுமே குழப்பத்தில் இருக்கிறார். மனிதனுக்கு எல்லா அறிவு மூளைகளும் ஒன்றாக இருக்கும்பொழுது பெருநிலையில் வருகிறவருக்கும் அதே மனிதர் தானே. அப்போது உற்சாக சக்தியும் மனோசக்தியும் எங்கோ ஒரு இடத்தில் வேறுபடுகிறது. இல்லை உடனே ஃப்ராட் பண்ணுறவன் தான் வளர்றான் அப்படின்னுவான். அப்படி எடுத்துக்கவே கூடாது. நீயே அதை நோக்கிற. நல்லா வளர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை விஞ்ஞானிகள் இருக்காங்க, எத்தனை உயர்ந்த ஸ்தானத்தில் பேரும் புகழோட நல்ல மதிப்போடு இருந்தவங்க இருக்காங்க. மறைந்த எத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கும் காந்தி மகான் இல்லையா, பாரதியார் இல்லையா, எத்தனை பேரை சொல்ல முடியும் நம்ம இல்லையா. அப்போ அது அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிறது. அவங்கள்லாம் தன் மனோபலத்தை புரிந்ததினால், அறிந்ததினால், அதற்கான பயிற்சி எடுத்ததினால் அனைத்தையும் வென்றார்கள். ஒரு மனிதன் தன்னை வென்றுவிட்டால், தன்னை வெல்ல வேண்டும் என்றால், மனதை ஜெயித்து விட்டால் அவன்தான் மகான் என்று கூட சொல்லலாம். இதுதான் அவ்வை பாட்டி சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா அந்த மானிடர், இந்த மானிடர் பிறத்தல் அரிது. அதான் மானிடர் பிறக்கிறது எளிதுதான். ஆனால் தன்னை வெல்கின்ற சக்தியும் தனக்குள்ளிருக்கின்ற மனோபலம், தன்னுடைய திறன் என்ன என்பது கஸ்தூரிமான் போல் தெரியாமலே ஒரு மனிதன் பிரச்சனை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறானே, அதை அவன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அவன் அனைத்திலும் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்தாலும், ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. சாமிஜி, நான் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கேகே நகர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க பொண்ணுக்காக சாமிஜி. எனக்கு நிறைய பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. முத்துலட்சுமி, சரவணா, 2 பேரும் பிரிஞ்சு 4 வருஷம் ஆகுது. அம்மா, நான் தான் சொல்றேனே, லட்சுமின்னு பேர் வைக்காதீங்க, 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க, ரெண்டுமே நான் சொல்றேனம்மா. ஐயா சாமிஜி, இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் இருட்ட பரவாயில்ல. எப்ப கல்யாணம் பண்ணீங்க? என்ன வயசு அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது? கல்யாணம் பண்ணும்போது 21 வயசு இருக்கும் சாமிஜி. பாத்தீங்களா, நான் அதுதான் நான் சொல்றேம்மா. அது அந்த மாதிரி பண்ணிட்டாலே சிக்கல் வந்துரும்மா. அது 2 பேரும் டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டாங்களா இல்லையா? டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அவர் வாழறன்னு சொல்றாரு சாமிஜி. என் பொண்ணு தான் சாமிஜி போக மாட்டேங்குது. அது ஒரு பிடிவாதமா இருக்குது. மகன் இல்லம்மா, அது போகாதுமா, அது போகாது. அது டைவர்ஸுக்கு தான் போகும். எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி சாமிஜி. உங்களுக்கு உங்க கணவருக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோன்ற நாட்களை உங்களால சொல்ல முடியாது. இல்ல சாமிஜி, சத்தியமா அது முடியாது. அதுதான்மா. தெரியுமா. அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன்மா. கலங்காதீங்க. இது ஒரு கர்மா. இந்த கர்மா தெரியுமா, இது கௌமாரிகா தோஷம்னே பேர் இதுக்கு. கௌமாரிகா தோஷம். ஆமா, இது என்னன்னா வழி வழியா வரக்கூடிய சாபமா. இது தாம்பத்திய உறவுகள்ல ஈடுபடாத வரைக்கும் ஒன்றும் பண்ணாது.
தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடுத்திட்டோம்னா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடும். நோய் கொடுத்துரும், விரயம் கொடுத்துரும், பிரிவு கொடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், எல்லாத்தையும் பண்ணிடும். இது வந்து பெரிய பிரச்சனைமா. இதுல நிறைய இருக்கு உங்க வீட்டுல. இத நான் சொல்லணும்னா எங்க வீட்டுக்காரர் இப்பதான் 3 மாசம் ஆகுது சாமிஜி இறந்து. இல்ல அதை நிக்க விடாதுமா, நிக்க விடாது. அது நல்லா இருந்தா நிக்க விடாது, நல்லா இல்லன்னா நிம்மதி கொடுக்காது. காசு கூட வெளியே இருந்து வரல சாமிஜி. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 வாட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி காசு இல்லாம வரல சாமிஜி. நான் போன செவ்வாய்க்கிழமை வரல, காசு இல்ல சாமிஜி. ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமிஜி. ஒத்த பொம்பளை வந்து 2 பொண்ணு கட்டி கொடுத்தேன். ஒரு பொண்ணு ஏதோ சுமாரா பொண்ணு எனக்கு டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சாமிஜி, நான் ஆஃப் பண்ணிட்டேன் சாமிஜி. நான் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நான் மந்திரம் சொல்றேன், அப்படியே அந்த போனை காதுல வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உங்க மனசுல இருக்கக்கூடிய சங்கடம், சஞ்சலம், பயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. வெண்மையா வெறும் காலி டப்பா மாதிரி அந்த மனசை வைங்க. இந்த காலி டப்பாக்குள்ள நான் சொல்ற மந்திரம் உள்ள போய் உழணும். அப்படியே அதை காதுல வாங்குங்க. வாங்கிட்டு டெய்லி காலையில எழுந்து கிழக்கு பக்கமா, நீங்க எப்படி வேணாலும் படுங்க, கிழக்கு பக்கமா திரும்பிக்கிட்டு கை மேல கூப்பி அனந்து அனந்து சர்வ சங்கட நிவாரண அனந்து அப்படின்னு, சர்வ நிவாரண அனந்து அப்படி சொல்லிட்டு 11 முறை சொல்லிட்டு உங்க அன்றாட காரியங்களை பாருங்க. இப்ப நான் சொல்றேன் சாமிஜி, ஒரு முக்கியமான விஷயம் சாமிஜி. நான் சிவன் பார்வதியை வச்சு 10 வருஷமா பூஜை பண்ண சாமி. எல்லா பூஜையும் பண்ண, டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி சாப்பாடு வச்சிருந்தேன், பிரதோஷம் பண்ண, அவருக்கு என்னென்ன பூஜை வருமோ சிவராத்திரி ஐயர் வச்சு எல்லாம் பண்ண சாமிஜி. நானு இந்த பொண்ணு போனது அவர் போனாரு, எடுத்து நான் பீரோல வச்சுட்டு சாமிஜி. அதை என்ன பண்ணணும்னு எனக்கு அது ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க சாமி. திருப்பியும் பூஜை பண்ணுங்க. பண்ணலாமா சாமிஜி? வீட்டுல வச்சு 1 வருஷம் ஆகுது. தாராளமா பண்ணுங்க. அதை பத்தி கற்பூரம் ஏத்த வேண்டாம், தீபார்த்தனை பண்ண வேண்டாம். சரி சாமிஜி, வச்சு கும்பிடுங்க. அதை எடுத்து எல்லாம் வைக்காதீங்க. எனக்கு 40 தையல் போட்டு சாமிஜி. L4 L5 ஆபரேஷன் பண்ணிருக்கேன் சாமிஜி. நானு இல்லம்மா, எனக்கு தெரியுமா, அதை நான் முழுமையா எடுத்தேன்னா நிறைய டைம் எடுத்துக்கும், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. மந்திரமே உங்களுக்கு மந்திரம் நான் எவ்வளவு சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாது இல்ல. அதான் முதல்ல அந்த மந்திரத்தை வாங்கி அந்த மனசுக்குள்ள வைங்க. இன்னைக்கு முதல் உங்களுக்கு தேவையான விமோச்சனங்களை அது கொடுக்கும். புரியுறதா? ரொம்ப நன்றி சாமிஜி. இதே மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மந்திரம் நல்லதுமா, இதே மாதிரி இருக்கவங்க கூட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆனா உண்மையாவும் நம்பிக்கையா வந்தா பிரார்த்தனை பண்ணுங்க, நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடுங்க. நீங்க இல்ல அது நடக்காதுமா, அது டைவர்ஸ் தான் ஆகும். நீங்க வேற ஏதாவது கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேற வழியே இல்லை. பையன் இருக்கானே சாமிஜி, 10 வயசு பையன் இருக்கானே. ஒன்னும் பண்ண முடியாதுமா, ஒன்னும் பண்ண முடியாதுமா. இந்த பொண்ணு போகாது, போக மாட்டேங்குது சாமிஜி. இது ரொம்ப அடம்பிடிக்கும். இது அது இல்ல, இது அடம்பிடிக்கும். இது அவங்ககிட்ட போனாலும் எதுக்குமே வந்து இசைக்காது. இது தேவையில்லாம தொல்லை கொடுத்துரும். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, அவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. எனக்கு சில சந்தேகங்களை எழுப்புது, பாத்துக்கோங்க. பொண்ணு அழகா இருப்பா சாமிஜி, காசு பண்ண இல்ல, பொண்ணு அழகா இருக்கும் எனக்கு. சரி, நீங்க இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க மந்திரத்தை முதல்ல காதுல வாங்குங்க. சரி சாமிஜி. சகபந்தஸ்யானந்தம் பவித்ராய பாப விநாசனோ சண்முகாச்சரவணவாக்குகா சர்வனுகிரக தேவானந்தம் பவித்ர பாபநாசனாத்யாய மந்திர தேவோ பாலகியாத்யாய சர்வபூதாகரண நிவர்த்தஸ்யாய மந்திராபிஷ்ட சித்தி மங்கள ரூபே சர்வதேவாயோ சங்கட தேவோ பதிகரண புவனத்யாய மந்திர பாலகார்த்த ஆத்மசாந்தி சித்தைதோ ஆத்மசாந்தைத்தாய மந்திர தேவோ சண்முகா ஷாம் சுப்பிரமணியமாம்பாகி நின் அனுகிரகார்த்த வல்லி தேவானை சுபலட்சண மகாபூர்வன அனுகிரக தேவோ சங்கட சண்முக கவச பரிபாலன பாம்பன் குமர குருதாச சுவாமி அனுகிரகாத்யாத்மகிருதயோ நந்தோ சர்வ பூர்வாங்கத ஆத்யாய காத்யாய
சுபாய சுபாங்கு தேவ மந்திர தேவாயோ சர்வ சங்கட நிவாரண நிவாரண மந்திர தேவோ சிவா பார்வதி ஹிருதயானந்த அம்சத்யாய மந்திர ரூபே சர்வ சகஸ்யாய மந்திர தேவோ சர்வ அனுகிரக பிராப்த சித்தைதம் தேவதேவாயோ பட்சிணாம் ஊர்மனாம் தேவதேவத்யாய மந்திர ரூபே மச்சானாம் தேவதேக காருண்ய தீட்சதாம் பூர்வதஸ்யாய மந்திர ஒளிரூப காருண்ய மந்திர சக்தி சித்தைதம் சர்வ சக்தி சித்தைதம் சர்வ ஆத்ம சக்தி சித்தைதம் சர்வ குரு சக்தி சித்தைதம் சர்வ பூர்வண சங்கட நிவாரண சித்தைதம் நமோ நமஸ்துப்யம். மா இந்த மந்திரமே உங்களுக்கு வேலை செய்யும், இணையதளத்துல வரும். திருப்பி திருப்பி இதை இறக்கி வச்சுக்கிட்டு இதை திருப்பி திருப்பி வீட்டில் போட்டு கேட்டுகிட்டே இருங்க, சப்தமாக கேளுங்க. காலையில் ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் பிறகு இந்த மந்திரத்தை போட்டு போட்டு கேளுங்க. இந்த மாதிரி துன்பம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் போட்டு கேளுங்க, கண்டிப்பாக விமோச்சனை வர. நம்பிக்கை இருந்தால் கேளுங்க, நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அந்த நம்பிக்கையோட இல்லை உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு சொல்லலுமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். அது யாரா இருந்தாலும் இதை நம்பிக்கையோட செய்யும்போது பயனை தரும், பலனை தரும். நல்லா இருங்கம்மா, கூடிய சீக்கிரம் வந்துருமா, கூடிய சீக்கிரம் என்ன வந்து பாருங்கம்மா. நல்லதுமா நல்லதுமா. அப்போ ஒருவருடைய மனிதனுடைய பலம் தான் சொன்ன, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னதே. தன்னை எவன் வெல்வானோ அவனுக்குத்தான் அந்த பதவி. மானிடராய் பிறத்தல் அரிது. எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் தன்னை வெல்லுகின்ற பிறவி என்பது ஜெலித்து கூட எடுக்க முடியாத நிலைமை எனக்கு இருக்கிறது. அப்படி ஒருவன் தன்னை வென்று விட்டால் அவன் அனைத்தையும் வெல்ல முடியும் என்பது உற்சாக சக்தி. இதை பார்த்தீங்க. இப்போ பிரபு சக்தியை நம்ம பார்க்கணும். 3 வட்டம் போட்டாங்க. பிரபு சக்தியை அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லா நலமும் வளமும் ஒன்று குமிழ, எல்லா நிலையிலும் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்று உயர்ந்திருக்க, அந்த உன்னதமான சக்தியாம் முருகப்பெருமானுடைய கருணை கிடைக்க பெற்று, பாம்பன் சுவாமிகளுடைய அருளும் கிடைத்து வாழ்க்கையை வெல்க. வாழ்க. வணக்கம். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே.